ஸோ ஹே கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் எம்கே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் சொன்ன மாதிரி தான் நம்ம தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீக்ஸ் சாங் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போயிட்டு தாராளமாக சேனலில் போய் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. ஒன் ஆஃப் தி பிக் பேங்கர் இப்போ வந்து நம்ம அன்லீஷ் பண்ண போகிறாங்க. லிட்டரலி நான் இந்த இது ரைட் தரேன்னா, கங்குவா படத்துக்கு நீங்கள் எவ்வளோதான் சூர்யா ஃபேன்ஸ் விட்டு கொடுத்தாலுமே the truth is I'm so disappointed and so many people are disappointed on that movie. ஒன்றுமே இல்லை, லிட்டரலி விஷுவல்ஸ் தவிர. விஷுவல் இஸ் ஸ்டன்னிங், பட் ஸ்டோரியில் ரொம்ப கோட்டை விட்டாங்க. ஒன்றுமே எமோஷன்ஸ் எதுவும் கனெக்ட் ஆகல. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் இது சொல்கிறியா அது இருக்குது, அது சொல்கிறியா அது இருக்குது, இது எல்லாமே கலந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் குக் பண்ணி ஒன்று வச்சிருக்காருங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆடியோ லான்ச் லைவ்ல போயிட்டு இருக்கு. 2D என்டர்டைன்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இஃப் ஐம் நாட் ராங், ட்ரைலரும் 2D என்டர்டைன்மெண்ட்ல ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஐம் so excited on that because கார்த்திக் சுப்ராஜ் படம்ங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம் அந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதுவும் இந்த ஒரு டைட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரெட்ரோ லவ் லாஃப்டர் வார். இந்த ஒரு விஷயம் அவங்க எப்படி படத்துல கொண்டு வராங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் இஸ் நாட் அ டைரக்டர் யூஸ் வேர்ட்ஸ் ஸோ சிம்பிளி. எதனா ஒரு கோட் ஒன்று ஒரு படத்தில் வைக்கிறாருன்னா அந்த கோட்டை தெளிவாக யூஸ் பண்ணுவார். அவர் அது தெளிவாக யூஸ் பண்ணுறத கூட யூஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நான் சொல்ல வரேன். அது கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப 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 அவர்கிட்ட பிடிக்கும். ஸோ நம்ம இன்னும் 1 minute தான் இருக்குது. 7 மணி சொன்னாங்க. இஃப் ஐம் நாட் ராங், நான் உட்காந்துருக்கேன் இங்கே. 7 மணி தான் பார்த்தேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக வரும். நம்ம இதெல்லாம் ஒன்றுத்தில் கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணி தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ கைஸ், தி அஃபிஷியல் ட்ரைலர்ஸ் வந்துருச்சு. ஸோ இருங்க ஒரு நிமிஷம், ரெடி ஆகிக்கிறோம். வெயிட் 4Kல ஃபுல் ஸ்க்ரீனில். ஓகே, நம்ம இன்னொரு வேர்ல்டுக்கு போக போகிறோம். ரெடி ஆகிக்கிங்களா? ரெடி 3, 2, 1 கோ. வெல்கம் 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. மான்கறி பிரியாணி ஒரு ஷோ ஓட்டியா? இந்த லுக்கு வா. ஷோட்டில மாடே ஓட்டா ஓர் கொடுக்கிற போதை இருக்கு. திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கன்னா பண்றீங்க? கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் கட்ட சொல்லிக்கிறது. எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனம் மாத்திருச்சு. சைக்கா இருக்கு பாய், சைக்கா இருக்கு. சனா கன்னிமாடு மியூசிக். இன்னும் என்ன நாட்டு ஆட போறானோ. நாளை ஊரே கைவிட்டு blast. நாசர் உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் படம் ஃப்ரேம் லுக்கு சனா பிஜிஎம் வா.
இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன் கைஸ், இந்த ட்ரைலரோட ட்ரைலர் பை ஃபிலோமின் என்ற பாருங்க. ஐயோ சாரி கைஸ், சத்தியமா நான் மாத்துற பேரு. அல்போன்ஸ், அந்த பிரேமம் படத்தோட டைரக்டர் அல்போன்ஸ், ஃபிலோமன் ராஜன் சொல்லிட்டேன் அல்போன்ஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஒரு கட்டு ஒன்று சிரிக்கிற மாதிரி ஒன்று பார்த்தீங்களா, அது ரிப்பீட்டடா வேர்டு அப்பவே அதில் தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி ஃபன்னு சரியான விளையாடி இருக்காங்க பூந்து. நீங்க கார்த்திக் சுப்ராஜோட ட்ரைலர் கட்டுலேயே அந்த படத்தோட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இந்த நான் வைக்கிறேன்டா படையல் வைக்கிறேன்டா, இதுல குறை இருக்கான்னு பார்த்து சொல்றேன்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் படத்துல எல்லாமே நல்லா பட முடியும். ஏன்னா மெர்க்குரி போற நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இட்ஸ் சோ ஹார்டஸ்ட் மூவி. அதை நான் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கலான விஷயம் தான். அது உண்மையிலேயே அவுட் சைடு நடந்த ஒரு விஷயத்த பத்தி எடுத்திருப்பாரு அவர். அது டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஆஸ் யூஸ்வல் எல்லா தமிழ் சினிமா நடக்கிறதா. ஒரு தேவைப்படுற விஷயத்த பத்தி யாருமே பேச மாட்டாங்க. தேவையே இல்லாத ஒரு படத்தை ரிலீஸ் ஆனா அதுதான் சம்பவம்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் போக தேவையில்ல. பட் த ரியல் சம்பவம் இஸ் தேர். நம்ம May 1, அதாவது கம்மிங் டேட் இன்னைக்கு 18ஆம் தேதி, லிட்டரலி 10 நாள் இருக்கு, 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்பவம் பண்றோம், சரியா இருக்கும் போது கண்டிப்பா நான் FTL போஸ்ட் பண்ணிருவேன். இதுக்கான ரிவ்யூவும் என் சேனல்ல வந்துடும். ஸோ கண்டிப்பா பாத்துருங்க ரிவ்யூவை. அது முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஸோ இது முன்னாடி தக் லைஃபோட சாங் பார்த்துருக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை.